திருவண்ணாமலை ஆரணி அருகே கடனை திருப்பி தராததால் ஆட்டு வியாபாரியை காரில் கடத்தி 10 நாட்கள் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்ணமங்கலம் டவுனைச் சேர்ந்த ஆட்டு வியாபாரி ஜஃப்ருல்லா தீபன் என்பவரிடம் 22.50 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற நிலையில் அதை திருப்பி தராததால் பிரச்சனை எழுந்துள்ளது. ஜஃப்ருல்லாவை தீபன் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து காரில் கடத்தி போதைப் பொருள் உட்கொள்ள வைத்து நிர்வாணமாக நிற்க வைத்து அடித்து கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. போலீசார் ஜஃப்ருல்லாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் அடைத்து வைக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் அபிஷேக் மற்றும் தீபன் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள 4 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். நீ எங்கே ஓடி போய் எங்கள் பேர் எங்கே நடந்தது எதுனா சொன்னனாக்கா நாங்கள் உள்ளே போயிட்டு வந்தால் கூட அதிகபட்சம் 3 மாதம் 4 மாதம் உள்ளே இருப்போம். திருப்பும் நாங்கள் வெளியே வந்துட்டோன்னாக்கா உன் உயிருக்கு உத்தரவாதம் எந்த போலீஸார்களையும் கை கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.